வாங்க மேடம், உட்காருங்க மேடம். ம். இந்தாங்க மேடம், கலர் செலக்ட் பண்ணுங்க. ஹோட்டல் நம்ம எல்லார் மாதிரியும் நடத்தக்கூடாது. புது புது டிஷ்ஷோட வீக்கெண்ட்ஸ்ல பஃபே சிஸ்டம்லாம் வச்சு நிறைய காம்போ ஆஃபர்லாம் கொடுக்கலாங்க. நானும் நிறைய ஐடியா வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எனக்கு இந்த கலர் பைக் ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே, சரிங்க மேடம், இதையே டெலிவரி பண்ணிடுறோம். டேய், என்னடா இன்னும் அவளை ஆளை காணோம்? உள்ள ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாடா. இதான்டா, இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். போனோமா வேலையை முடிச்சோமா வெளியே வந்தோமான்னு இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் தேவையில்லாம வளன்னு பேசிட்டே இருப்பாங்க. டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேய், பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுற. ஆமாண்டா, நீயே யோசிச்சு பாரு. புடவை கடைக்கு போனா குறைஞ்சது 5 மணி நேரமாவது புடவைய மாத்தி மாத்தி பார்த்துட்டு கடைசியில இந்த கடையில் எனக்கு எதுவுமே செட் ஆகலன்னு வாங்க வேற கடைக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நான் இதுல உன் அளவுக்கு எக்ஸ்பர்ட் இல்லடா. ஆனா நீ சொல்றது ஓவரா தான் இருக்கு. நீயே யோசிச்சு பாரு. நான் சொன்னது புடவை கடையை பத்தி. அதுலயாவது 5 மணி நேரம் செலவழிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு இப்ப போயிருக்கிறது பைக் ஷோரூம்க்கு. இங்க என்ன புடவை பார்க்குற மாதிரியா பைக்கை பார்க்க போகுது? சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வராம எவ்வளோ லேட் பண்ணுது பாரு. இதுல இருந்தே தெரியலையா, லேடிஸ்க்கு டைம் சென்ஸுங்கிறது சுத்தமா கிடையாது. எப்பா நீ என்னப்பா இப்படி போலாம ஆரம்பிச்சிட்ட? பின் என்னடா, சீக்கிரம் வந்தா அவளை தட்டி விட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலான்னு பார்த்தேன். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு ரூம் போட்டு லைஃபை என்ஜாய் பண்ணலான் இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வாங்க மேடம். தேங்க்யூ வரேன் சார். போச்சு, என்ன திரும்பவும் கால் பண்றாரு? இப்பவும் ஃபோன் எடுக்கலன்னா தப்பாயிடுமே. அவர் டென்ஷன் ஆகி தேட ஆரம்பிச்சிருவாரு. முருகா, இதான் சரியான நேரம். ரோட்ல யாருமே இல்ல, போட்டு தள்ளிடு. இன்னையோட அவ கதை முடிஞ்சுதுடா. வாகா இருந்தாடா, ஆனா கடைசி நேரத்துல கீழே குனிஞ்சிட்டாலேடா. எஸ்கேப் ஆயிட்டாடா. பரவாயில்லடா, அவளை விடக்கூடாதுடா. நான் யூ-டர்ன் போடுறேன். அவ இன்னும் ரோட்ல தான் இருக்கா. எப்படியாவது இந்த தடவை போட்டுருணும் அவளை. கரெக்டரா, நீ வண்டி அவளை பார்த்து விடு. கிட்ட நெருங்கி போ, நான் அவளை முடிச்சிடுறேன். அனுப்பிட்டேன். சரி, நீ அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, வா. என்னடா இது, ஆளுங்க நடமாட்டம் இருந்துட்டே இருக்கு. அவளை போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா அவ்வளவு சீக்கிரம் முடியாது போல இருக்கே. ஆமாடா, தொடர்ந்து ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. நம்ம ஊர்ல ஜனங்க எண்ணிக்கை கூடி போச்சுடா. எங்க போனாலும் கூட்டம். ஒரு கொலை கூட நிம்மதியா பண்ண முடியல. ஏன்டா டென்ஷனாவே பேசிட்டு இருக்க? இந்த வேலையில பொறுமை முக்கியம்டா. கொஞ்சம் பொறுமையாடுறா.
முருகா இப்ப ரோட்ல ஆள் இல்லடா, அவ கதையை முடிச்சிடலாம்டா. சரி வண்டி எடு, அவளை வெட்டி சாச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்பா அவ இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டாளா? ஆமாண்ணே, அது நினைச்சா எங்க மேலேயும் எனக்கு கோவமா வருதுண்ணே. டேய், இனிமே நீங்க கத்தியெல்லாம் எடுத்துட்டு போய் அவளை கொல்ல ட்ரை பண்ணாதீங்க. அதுல நிறைய ரிஸ்க் இருக்குடா, மாட்டிக்கவும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்காக என்ன பண்ணலாங்கிறீங்க? அவளை நாம சாகடிக்கணும். ஆனா அது ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்க காரை தான் யூஸ் பண்ணணும், பைக்ல எல்லாம் போகாதீங்க. சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம். நாளைக்கு அவ கதையை எப்படியாச்சும் முடிக்கிறோம். ஆமாண்ணே, நாளைக்கு எப்படியாச்சும் அவளை வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா அடிச்சு தூக்கிடுறேண்ணே. டேய், அடிச்சு தூக்குறது பெரிய விஷயம் இல்லடா. கார்ல நம்பர் பிளேட்டை மாத்திடுங்க. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிக்காம வேகமா போயிடுங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் உங்களை பிடிச்சிருவாங்க. அண்ணே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? அப்புறம் ஆக்சிடென்ட் பண்ண பிறகு நம்பர் பிளேட்டை மாத்திடுங்க. வண்டிக்கும் வேற கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க. அப்பதான் யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடும், கவலைப்படாதீங்க. சரி, பார்த்து அவ கதையை முடிச்சிருங்க. நாங்க வரோம். டேய், நாளைக்கு தாண்டா அவ உயிரோட இருக்கிற கடைசி நாளா இருக்கணும். அவளை கொன்னாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். நாளைக்கு நீ நினைச்சது நடக்கும்டா, கவலைப்படாத.